ஹாய் செல்லக்குட்டீஸ். நாம் இன்னைக்கு 4th ஸ்டாண்டர்ட் கணக்கு பயிற்சி நூலில் 2வது பாடம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் பாருங்க, 2வது பாடம் எண்கள் 1 அப்படின்ற தலைப்பில் இருக்கு. மணிகளை எண்ணி எழுதுக. சரிங்களா? இதெல்லாம் நம்ம 3ஆம் கிளாஸ்ல பார்த்த அதே சப்ஜெக்ட் தான். பாருங்க, இந்த ஒரு கோர்வையில் 10 மணிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது போக தனியானது. இப்போ 10, 20, 30, 33. 10, 20, 30, 40, 50. 50 5 மணிக்கூறுகள் இருக்கு 50. இந்த சின்னதா இருக்கிறது தனித்தனி மணிகளா இருக்கிறது 7. சரிங்களா? இதே மாதிரி இப்ப நம்ம இது மாதிரி எண்ணி எழுதணும். 10, 20, 30, 40, 50, 60, 70. 9 மணிகள் தனியா இருக்கு. அப்ப 79. 10 எத்தனை பத்துகள் இருக்குன்னு முதல்ல எண்ணி போடணும். அப்புறம் எத்தனை ஒன்றுகள் இருக்கு அப்படின்றத எண்ணி போட்டோம்னா சரியா இருக்கும். சரிங்களா? இங்க 8 இல்ல, 2, 4, 6 மணிகள் தான் இருக்கு. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 96. சரிங்களா? இது மாதிரி மணிகளை நம்ம என்ன செய்யணும்? பத்துகள் எத்தனை பத்துகள் இருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 பத்துகள் இருக்கு. 6 போட்டாச்சு. எத்தனை ஒன்றுகள் இருக்கோ அதை பக்கத்துல போட்டா முடிஞ்சது. அடுத்து பாருங்க, மணிகளை எண்ணி எழுதுக அப்படின்ற தலைப்புல இருக்கா. இதுல பாருங்க, இது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, ஒவ்வொன்றும் 100 கொண்டது. இது வந்து 100கள். இதுல மொத்தம் 100 மணிகள் இருக்கு. அப்ப எத்தனை மணிகள் 100கள் இருக்கு? 2 100கள் இருக்கு. அப்ப 2 100 போட்டாச்சு. பத்துகள் எத்தனை இருக்கு? ஒரே ஒரு 10. அப்புறம் 1 போட்டாச்சு. எத்தனை தனித்தனி மணிகள் இருக்கு? 5 மணிகள் இருக்கு. அப்ப 215. சரிங்களா? முதல்ல 100களை எண்ணி போடணும். 3 100கள் இருக்கு. 3 போட்டாச்சு. எத்தனை பத்துகள் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? 3 6 8 பத்துகள் இருக்கு. அப்புறம் ஒரே ஒரு 1, ஒரே ஒரு மணி தனியா இருக்கு. இது மாதிரிதான் என்ன செய்யணும்? எண்ணி இந்த பக்கம் எழுதணும். சரிங்களா? 2, அதுக்கப்புறம் 4 பத்துகள், அதுக்கடுத்து 6 ஒன்றுகள். இதுல பாருங்க, முன்னி மற்றும் தொடரியை எழுதுகன்னு கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் பாருங்க, 200 கொடுத்துருக்காங்க. இதோட முன்னாடி வரக்கூடிய எண் 199, 201 பின்னாடி தொடரி. சரிங்களா? 99ஓட முன்னி 98, தொடரி 100. 457க்கு முன்னு 456, தொடரி வந்து 458. அடுத்த நம்பர் இது முன்னாடி வரக்கூடிய நம்பர். 550க்கு முன்னாடி 549, 551. 999னா அடுத்து தொடரி வந்து 1000, 998. அடுத்து விடுபட்ட எண்கள் பாருங்க, இது 100களா கூடி இருக்கு. இதுல பாருங்க, 4100, 4200, 4300, 400, 500, 600, 700, 100, 900, 5000. அதே மாதிரி இதுல பாருங்க, 50 கூடி இருக்கு. இதுல எவ்வளவு கூடி இருக்கு? இங்க பாருங்க, 6050. அடுத்து 50 கூட்டினா 6100, 6150, 6200, 6250, 6300, 6350, 6400, 450, 500, 6500. சரிங்களா? இதுல 200 200 கூடி இருக்குங்க. பாருங்க, நான் 7200, அடுத்து 7400, 7600, 800, 8000, 8200, 400, 600, 800, 9000. இதுல பாருங்க 10 10 கூடி இருக்கு. 1210, 1220, 30, 40, 50. சரிங்களா? இது பாருங்க, பூக்களை எண்ணி அட்டவணை நிறைவு செய்கன்னு இருக்கு. இந்த பூக்கள் கொடுத்துருக்காங்க. முதல்ல எத்தனை பத்துகள் இருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு கொத்துலையும் 10 பூக்கள் இருக்கு. 1 2 3 4 5 6 7. 7 பத்துகள். எத்தனை தனியா பூ இருக்குன்னா ஒரே ஒரு பூ. 2ஐயும் சேர்த்து எழுதுனா 71. இங்க 5 பத்துகள் இருக்கு. 5 போட்டாச்சு. 2 தனி பூ இருக்கு. 2 போட்டாச்சு. 52. இங்க 2, அதுக்கப்புறம் 9 மணி இருக்கு பூ. 29 பார்த்துக்கோங்க. இதுல 3 6 7. 7 பத்துகள் இருக்கு. ஒன்றுகள் இல்லை. அப்ப 0 போடுறோம். சரிங்களா? இல்லாத இடத்துக்கு 0 போட்டு அதை சேர்த்து அப்படி எழுதிடணும். எண்ணிற்கேற்ப மணிகளை வரைந்து அட்டவணையை நிரப்புகன்னு இருக்கு. இங்க பாருங்க, இங்க எண்கள் கொடுத்துருக்காங்க. பக்கத்துல ஆணிமணி சட்டம் இருக்கு. இடமதிப்பு முகமதிப்பு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 476. இதுக்கு மணிகள் வரைகிறோம். அதுக்கடுத்து 4இன் இடமதிப்பு. 4ஓட இடமதிப்பு என்னது? 100கள் இடத்துல இருக்கு. முகமதிப்பு என்னது? 4. இதுல பாருங்க 314 இருக்கா. இப்ப இதுக்கு நம்ம மணிகள் வரையணும். எப்படி வரையணும்? முதல்ல 100கள்ல 3 மணிகள், 10கள்ல 1 மணி, ஒன்றுகள்ல 4 மணிகள் வரையணும். அடுத்து பாருங்க, இது 248 மணிகள் வரைஞ்சிருக்கோம். இடமதிப்பு அப்படின்னா ஒன்றுகள்
நம்ம எழுதுவோம்ல, ஓ பா நூ போடுவோம் இல்லையா, நூ பா ஓ இப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம். அப்போ நூறுகள் இடத்துல எந்த நம்பர் இருக்கு, என்ன கேட்டிருக்காங்க, 4 எந்த இடத்துல இருக்கு, 10கள் இடத்துல இருக்கு. சரிங்களா? அப்ப இடமதிப்பு வந்து 10, முகமதிப்பு வந்து அந்த எண்ணை அப்படியே எழுதணும். சரிங்களா? 4 ஒவ்வொரு இடத்துலயும் அதோட இடமதிப்பு மாறுது. அடுத்து பாருங்க, விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதை கூட்டி எழுதினோம்னா நூறுகள் 3 நூறுகள் இருக்கு, 4 10கள் இருக்கு, 4 ஒன்றுகள் இருக்கு. மணிகள் குறிப்பிடும் எண் வந்து 344. 789 8ன் இடமதிப்பு, 8ஓட இடமதிப்பு 10கள், முகமதிப்புனா 8, அதே நம்பர் எழுதணும். இதுல இடமதிப்பு ஒன்றுகள், முகமதிப்பு 1. இதுல 5ன் இடமதிப்பு நூறுகள், முகமதிப்பு 5. 6ன் இடமதிப்பு 10கள், முகமதிப்பு 6. கோடிட்ட இலக்கத்திற்கு ஏற்ப அட்டவணை நிறைவு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. முகமதிப்பு, இடமதிப்பு, மதிப்பு. இந்த நம்பர் 6, இதோட முகமதிப்பு வந்து 6 அப்படி போடணும். இடமதிப்பு வந்து நூறுகள். அப்ப 6 × 100 = 600, அதோட மதிப்பு. பாருங்க, 8 முகமதிப்பு 8. இது எத்தனாவது இடத்துல இருக்கு, ஒன்றுகள், 10கள், நூறுகள், 1000, 1000வது இடத்துல இருக்கு. அப்ப ஆயிரங்கள். இடமதிப்பு 8ஓட இடமதிப்பு என்னது, ஆயிரங்கள். அப்ப 8 × 1000 போட்டு 8000. இங்க பாருங்க 0, இதோட முகமதிப்பு 0, இடமதிப்பு என்னது 10கள். 0 × 10 0 தான். பாருங்க, இது 4, 4ஓட முகமதிப்புனா அதே நம்பர் எழுதணும். இடமதிப்புனா அதோட இடத்துல என்ன, ஒன்றுகள் இடத்துல இருந்தா ஒன்றுகள், 10கள் இடத்துல இருந்தா 10கள், அந்த மாதிரி எழுதணும். சரியா? 4 × 1 4. இது பாருங்க 7 நூறுகள் இடத்துல இருக்கு, 7 × 100 700. சட்டையுள் எண்களின் எண் பெயரை எழுதுக. இந்த எண்களோட எண் பெயரை எழுத சொல்லியிருக்காங்க. பேருந்தில் உள்ள வழித்தட எண்ணுக்குரிய எண் பெயரை எழுதுக. 124 இந்த பஸ்ஸோட நம்பர், இந்த பேருந்தோட எண்ணு 124. அதோட எண் பெயர் எழுத சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கிற நம்பருக்கு 468. அடுத்து பாருங்க, உனக்கு பிடித்த 4 இலக்கு கடவுச்சொற்களை அமைத்து அவற்றின் எண் பெயரை எழுதுக. பாஸ்வேர்டு சொல்லுவோம்ல, கடவுச்சொற்கள்லாம் பாஸ்வேர்டு, அதை அமைச்சு அதுக்கான எண் பெயரை எழுத சொல்லியிருக்கு. சரிங்களா? 7003, 5764, 2030, 1010. சரியான விடைக்கு நிழலடிகள் கொடுத்துருக்காங்க. 8126ன் விரிவாக்கம், இதை விரிச்சு எழுதுனா எப்படி இருக்கும், 8000 100 20 6. அடுத்து 6000 × 700 × 80 × 8 எண் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே சேர்த்து இந்த இடத்துல எழுதணும். இந்த எண்ணை 6788. இதுதான் சரியான விடை. 9540 என்பதன் திட்ட வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 9540. 2 ஆயிரங்கள், 3 நூறுகள், 6 10கள், 4 ஒன்றுகள் கொண்ட எண்ணின் விரிவாக்கம். முதல்ல இந்த மாதிரி கொடுக்கும்போது எண்களை முதல்ல எழுதிடணும். சரிங்களா? இங்க பாருங்க, 2000, 3 நூறுகள், 6 10கள், 4 ஒன்றுகள். இதை விரிச்சு எழுதுனா இது கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் கீழ்காணும் மணிகள் குறிப்பிடும் விரிவாக்கம் என்ன? மணிகள் குறிப்பிட விரிவாக்கம் என்னன்னா, எத்தனை நூறுகள் இருக்கு, இது 100, இது 1000. ஒவ்வொரு கியூப்லயும் 1000 மணிகள் இருக்கும். 1 2 3 4 5. அப்ப எத்தனை ஆயிரம் இருக்கு, 5000 இருக்கு. இங்க நம்ம 5 போட்டுடலாம். அடுத்து எத்தனை நூறுகள் இருக்கு, 1 2 3 4, 4 நூறுகள் இருக்கு. அடுத்து எத்தனை ஒன்று, இது 10கள் இருக்கு பாருங்க, 1 2 3 6 7 8 9, 9 10கள் இருக்கு. ஒன்றுகளும் எத்தனை இருக்கு, 9 இருக்குன்னு நினைக்கிறேன். மேல வரைக்கும் போயிருக்குல்ல, அப்போ 9 ஒன்றுகள். சரிங்களா? இப்ப இந்த நம்பரை சேர்த்து 5499. 5 ஆயிரங்கள், 4 நூறுகள், 9 10கள், 9 ஒன்றுகள். ஆணிமணி சட்டத்தின் மணிகள் குறிப்பிடும் எண் பெயர் என்ன? மணிகள் எந்த நம்பர் கொடுக்கிறது, என்ன இருக்கு, 5 இருக்கு, 4 0 3. அப்ப 5403. சரியான விடையை வண்ணமிடுகன்னு கொடுத்துருக்கு. 49 விட சிறிய எண், 49 சிறிய எண் இது. 78 விட பெரிய எண் இது 79. 63க்கு சமமான எண் எது அப்படின்னா 63. பாருங்க, அடுத்து பாருங்க, 89 விட பெரிய எண். இங்க எண்கள் கொடுத்துருக்காங்க. இது என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம இங்க பதில் எழுதணும். ஏறுவரிசை. ஏறுவரிசை என்னப்பா, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போறது ஏறுவரிசை. இதுல முதல் எண்ணில் நம்ம கோடு போட்டுக்கலாங்க. பாருங்க, 120
247 இந்த இருக்கு இல்லையா? இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து முதல் நம்பரில் எல்லாத்துல இருக்கிற முதல் நம்பரில் கோடு போட்டுக்கிறோம். சரியா? முதல் நம்பரில் கோடு போட்டுட்டு இதில் எது சின்ன நம்பர் அப்படின்னு பார்க்கணும். இந்த 5 நம்பர்ல எது சின்ன நம்பர் அப்படின்னா 1. அப்போ 120 ஃபர்ஸ்ட் எழுதிடணும். சரியா? எழுதினோடனே அதை அப்படி லைட்டாக ஷேர் பண்ணிடணும். அடுத்து அதுக்கு அடுத்து சின்ன நம்பர் எது 2. அப்போ இதை எடுத்து எழுதியாச்சு. இதையும் என்ன செஞ்சிடலாம், என்டர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து சின்ன நம்பர் எது 310 எடுத்து எழுதியாச்சு. சரியா? அதுக்கடுத்து மிச்சம் என்ன இருக்கு, 2 4 இருக்கு. அப்போ அடுத்த நம்பரை பார்க்கணும். அடுத்த நம்பர் இங்க என்ன இருக்கு, இங்க 5 இருக்கு. ஓகேவா? இங்க என்ன இருக்கு, 1 இருக்கு. 5 சிறுசா 1 சிறுசா அப்படின்னு பார்க்கணும். 5 சிறுசா 1 சிறுசா, 1 தான் சிறுசு. அப்ப 410 இங்க எழுதணும். அதுக்கடுத்து 457 எடுத்து எழுதணும். சரிங்களா? பாருங்க அடுத்த நம்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ல கோடு போடணும். எல்லாமே ஒரே இலக்கமா இருக்கான்னு பாத்துக்கிறோம். சரிங்களா? இலக்கங்கள் 1 3 இருக்கலாம், இல்ல 2 இருக்கலாம். ஒரே மாதிரி இருந்தா இந்த மாதிரி பண்ணணும். இலக்கங்கள் மாறி மாறி இருந்தா அதுக்கு ஏத்தாப்புல அந்த கணக்கு செய்யணும். இப்ப பாருங்க, இலக்கங்கள் மாறி இருந்தா நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல குறைவான இது கம்மியான இலக்கங்கள்ல இருக்கோ 2 இலக்கம் இல்ல 1 இலக்கம் இருந்துச்சுன்னா அதை முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் இலக்கங்கள் கூடுனது எழுதணும். சரிங்களா? இப்ப இது இது வந்து 3 இலக்கம் தான் எல்லாமே. இப்ப இதுல எது சின்ன முதல் நம்பர்ல எது சிறுசுன்னு பாத்தீங்கன்னா 1. அப்ப இதை எடுத்து நம்ம என்ன செஞ்சுட்டோம், முதல்ல எழுதியாச்சு. அடுத்து இருக்கிறதுல எது சிறுசு 2. 214 எழுதியாச்சு. அடுத்து 3. 3ல 2 நம்பர் இருக்கு. அப்ப 2வது நம்பரை பார்க்கணும். இங்க 1 இருக்கு, இங்க 9 இருக்கு. 1 சிறுசா 9 சிறுசா? 1 தான் சிறுசு. அப்புறம் அதை எழுதுறோம். அதுக்கடுத்து 9 எழுதுறோம். கடைசியில 441. சரிங்களா? அடுத்து பாருங்க, எண்களை வரிசைப்படுத்தி எழுதி சரியான வரிசை முறையை டிக் செய்யன்னு கொடுத்துருக்கு. இதை வந்து என்ன செய்யணும், இங்க குறியீடு கொடுத்துருக்காங்களா, இதை வச்சு நாம இது ஏறு வரிசையா இறங்கு வரிசையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல கொடுத்துருக்கிற வரிசைப்படி நாம எழுதணும் அப்படின்னா, இங்க இருக்கிற எண்ணை விட இது பெரிய எண்ணா இருக்கும். இதை விட இது பெரிய எண், இதை விட இது பெரிய எண். எண்கள் இருக்க பெருசாயிட்டே போனா அது என்ன, ஏறு வரிசை. முதல்ல சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை பார்த்து போயிட்டே இருக்கா. அப்ப இது என்ன வரிசை, ஏறு வரிசை. சரிங்களா? ஏறு வரிசையில் எழுதுறோம், ஏறு வரிசையை டிக் பண்றோம். அடுத்து அதே மாதிரி பாருங்க, இது இப்படி இருக்கு. அப்ப இது என்ன வரிசையில இருக்கும், இறங்கு வரிசையில இருக்கும். சரிங்களா? இப்போ பெரிய எண் எடுத்து முதல்ல போடணும், அதுக்கடுத்து பெரிய எண், அதுக்கடுத்து அப்படி வரணும். இறங்கு வரிசை. சரிங்களா? குறியீடு லெஸ் தென்னா இருந்தா அது ஏறு வரிசை, கிரேட்டர் தென்னா இருந்தா இறங்கு வரிசை. சரியான விடைக்கு நிழலிடுக. இதுல பாருங்க, பூக்களில் உள்ள இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க 4 இலக்கங்கள் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய எண் கேட்டா முதல்ல 4ல இருக்கிற பெரிய நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதணும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், அதுக்கு அடுத்த பெரிய எண், நான் 9 இதில் இருக்கிறதுல பெருசு. அதுக்கு அடுத்த பெரிய எண் எது 8. அதுக்கு அடுத்த பெரிய எண், அதுக்கு அடுத்து 7. அதுக்கு அடுத்த பெரிய எண் 5. 4 நம்பர். சரியா? அப்ப இதுதான் என்னது, இதை இந்த 4 எண்களை பயன்படுத்தி எழுதக்கூடிய மிகப்பெரிய எண். ஒரே ஒரு முறை பயன்படுத்தி எழுதுறது. சரியா? நட்சத்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க. பாருங்க 4 நம்பர் கொடுத்துருக்காங்களா, இது 4ல எது சிறுசு, மிகச்சிறிய எண்ணை முதல்ல சின்ன நம்பர் எழுதணும் 3. மிச்சம் இருக்கிற இதுல 3ல எது சிறுசு 3. 1, அதுக்கடுத்து 3, அடுத்த சிறுசு 5, அதுக்கடுத்து 7. சரிங்களா? இது மிகச்சிறிய எண் மற்றும் மிகப்பெரிய எண் கொடுத்துருக்காங்களோ, அப்போ என்ன செய்யணும், முதல்ல மிகச்சிறிய எண் எழுதிடணும். இதை அப்படியே திருப்பி எழுதினோம்னா மிகப்பெரிய எண் கிடைச்சிடும். அடுத்து பின்வரும் நோட்டில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்க, இங்க இந்த இது பெருசுன்ற மாதிரி குறியீடு போட்டிருக்கு, இதனால தவறு. இது பெருசு, இது 6 பெருசு, அதனால குறியீடு இப்படி இருக்கணும், தப்பா இருக்கு. இதுல தான் என்ன செஞ்சிருக்கு, குறியீடு சரியா இருக்கு. அடுத்து மேகத்திற்குள் வர வேண்டிய எண்ணை தேர்ந்தெடு. அப்போ இதை விட பெரிய எண் இங்க வரணும். வாய் அகன்ற பகுதியில பெரிய எண் இருக்கணும். அப்ப இங்க இருக்கிற எண்ணை விட இங்க இருக்கிறது பெரிய எண்ணா இருக்கணும். அப்ப இது எது அப்படின்னா இதுதான். தவறான ஒப்பீடு எதுன்னு கேட்டிருக்கு, இது தவறான ஒப்பீடு. அடுத்து பாருங்க, விடுபட்ட எண்களை எழுதுகன்னு கொடுத்துருக்கு. இதுல எப்படின்னா 3003 விட என்ன இருக்கணும், இந்த நம்பரு சிறுசா இருக்கணும். சரியா? இதை விட பெருசா இருக்கணும். சரிங்களா? 3003 விட சிறுசுனா இது, இதை விட பெருசுனா இதுதான். 9999. இதற்கு அடுத்த எண் எது, 9999. முதல்ல அந்த எண் எழுதியிருக்கோம், 9999. இதுக்கு அடுத்து எது 10,000. வளரறி மதிப்பீடு. வளரறி மதிப்பீடுல சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கப்பா. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்கு. இதில் என்னப்பா இருக்கு? கனசதுரம். கனசதுரத்தில் சாய்வு கோடுகள் வரையப்பட்ட பக்கத்தின் வடிவம் எது? எந்த பக்கம் என்ன வரைஞ்சாலும் கனசதுரத்தில் சதுரம் தான் வரும். சரிங்களா? பொருத்தமில்லாத தேர்ந்தெடு. இதில் எது பொருத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதுதான் வேறு மாதிரி இருக்குது. 76இன் விரிவாக்கம் எது? 76இன் விரிவாக்கம் 70 + 6. கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் மிகப்பெரிய எண் எது? இதிலே மிகப்பெரிய எண் எது? 99. 80 + 7 87. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்கு. கன செவ்வகம் இந்த முப்பரிமாண உருவத்தோடு பொருந்தாத பொருள் எது? எது? கவனிச்சு ரீட் பண்ணணும்ப்பா. பொருந்தாதது அப்படின்னு கொடுத்துருக்கு. சில இடத்துல பொருந்துறது கொடுத்துருக்கோம். வட்டத்துடன் தொடர்புடையவற்றை தேர்ந்தெடு. வட்டத்துடன் தொடர்புடையது எது? மையப்புள்ளி, ஆரம். சரிங்களா? வட்டத்தில் மூலை விட்டங்கள், பக்கங்கள் இதெல்லாம் கிடையாது. முனைகள் இதெல்லாம் கிடையாது. 465இன் எண் பெயர். 465. 457 என்ற எண்ணின் விரிவாக்க வடிவம் எது? பாருங்க, 4 நூறுகள் இருக்கு, 5 10கள் இருக்கு, இது 7 ஒன்றுகள் இருக்கு. சரிங்களா? இதுதான் விரிவாக்கம். 2 4 3 ஆகிய எண் அட்டைகளை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் மிகச்சிறிய எண். இதில் 3ல் எது சிறுசு? 2. அதுக்கடுத்த சிறுசு 3, அதுக்கடுத்து 4. இது சரியான விடை. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கனசதுரத்தின் ஒவ்வொரு முனையிலும் ஒரு பொட்டு ஒட்ட வேண்டுமெனில் மொத்தம் எத்தனை பொட்டுகள் தேவை? 8. கனசதுரத்துக்கு 8 முனைகள் இருக்கு. எது நாற்கரம் அல்ல? இதில் நாற்கரம் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எது? கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் மிகச்சிறிய எண் எது? கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் மிகச்சிறிய எண் எது? 909. இது 952இல் நூறுகள் இடத்தில் உள்ள இலக்கத்தின் முகமதிப்பு. நூறுகள் இடத்துல இருக்கிற இது என்ன இருக்கு? 9 இருக்கு. இதோட முகமதிப்பு 9 தான். 910இல் என் பெயர் என்ன? 910 என் பெயர் எழுதியிருக்காங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க பாருங்க. இதில் படத்தில் உள்ள வட்டத்தில் ஆரம், விட்டம் ஆகியவற்றின் பொருத்தமான அளவுகளை கண்டுபிடி. சரியா? ஆரம், விட்டம். விட்டம்னா என்னது? விட்டத்தில் பாதி தான் ஆரம். சரிங்களா? இப்போ விட்டம் 4 சென்டிமீட்டர்னா ஆரம் 2 சென்டிமீட்டர். இது கரெக்ட். இதில் பாதி அது. இப்போ விட்டத்தில் பாதி அப்படின்னா இது 1.5 சென்டிமீட்டர் இருக்கணும். தப்பு இது. இது 4 விட்டம்னா ஆரம் 2 இருக்கணும். விட்டம் 1 ஆரம் 2 இருக்காது. ஏன்னா விட்டம் தான் பெருசு, ஆரம் சிறுசு. 2749இன் நூறுகள் இடத்தில் உள்ள இலக்கத்தின் மதிப்பு. நூறுகள் இடத்துல என்ன இருக்குது? 7 இருக்குது. அந்த இலக்கத்தோட மதிப்பு என்னது? 700. இதில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்கு. தவறான கூற்று என்ன அப்படின்னா பாருங்க, 4இன் இருமடங்கு விட்டம் ஆகும். இது தவறு. ஆரத்தோட இருமடங்கு தான் விட்டம். சரிங்களா? அடுத்து 8 ஆயிரங்கள் 2 நூறுகள் கொண்ட ஆணிமனை சட்டத்தை தேர்ந்தெடு. 8 ஆயிரங்கள் 2 நூறுகள் கொண்டது இது. அடுத்து பாருங்க, எண்கள் கொடுத்துருக்காங்க. ஏறு வரிசையை தேர்ந்தெடு. இதில் அப்படிதான். முதல் எண்ணில் நம்ம என்ன செய்யணும்? கோடு போடணும். இதில் எது சிறுசுன்னு பாருங்க. ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகிறது. பாருங்கள், இது வரிசைப்படி இருக்குது. 1 முதல் நம்பரு, 2 3 4 5. ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? வரிசைப்படுத்திடலாம். எண்கள் வரிசையிலே இருக்குது. சரிங்களா? பாருங்கள், விடைத்தாளில் குறிச்சிருக்கோம். தேங்க்யூ சில்ட்ரன். ஹாவ் அ நைஸ் டே.